சென்னை ரெடில்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் பைக் கேர் ஷாப் உங்க எல்லாருக்குமே கான்செப்ட் 1200 சிட்டில இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்ட் யூசருக்காகவே பெரம்பூர்ல வந்து ரீசெண்டா வந்து சர்வீஸ் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கேரேஜ் ஃபுல்லாக கேரேஜுக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு புல்லட்ஸாக நிற்கிது. ராயல் என்ஃபீல்டுக்கு ஆக்சசரிஸ், சர்வீஸு, பெயிண்டிங்கு, ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லலாம். கார்த்தி ப்ரோ பயங்கர பிஸியாக இருக்கீங்க ப்ரோ. நம்ம ஸ்டார்டிங் கடை ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக. அதுக்கப்புறமும் நம்ம கேரேஜ் ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிட்ட கேட்கும்போது இது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்லும் நிறைய ராயல் என்ஃபீல்டு புல்லட். ஆமாம், தனியாக பார்க்கிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ இப்போ சாப்டர் 1 இப்போ 4 கடை சாப்டர் 4 கிட்ட வந்தாச்சு. டெஃபினட்டாக பெரம்பூர் பிரான்ச் எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்தது சென்னையில் வந்து இன்னொரு 2-3 பிரான்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த பள்ளிக்கரணை OMR சர்க்கிள். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து நம்ம எவ்வளோ ஷோரூம் ஓப்பன் பண்ணாலுமே ஷோரூம் அவ்வளோ பிஸியாக போகிற அளவு பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு Madrasbikecare பெரம்பூர் பிரான்ச். ஸோ சிட்டியில் இருக்கிற மக்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த கராஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ப்ளஸ் நம்மளோட டீமுக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்துட்டு இந்த கேரேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண ரொம்ப சீனியர் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே ஒரு பிரான்ச்சை கொடுத்து அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்களையும் க்ரோ ஆகி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பைக்கு ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியனாக வந்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா Madrasbikecare ஷாப்பில் வந்து வேகன்சி இருக்கா? டெஃபினட்டாக. யாரெல்லாம் வந்துட்டு எங்கள் டீமோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு நாளைக்கு அவங்களும் லைஃப்பில் ஒரு ஆள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா we are always welcome. ஏன்னா ஸோ Madrasbikecare சாப்டர் 1 Redhills branch, சாப்டர் 2, சாப்டர் 3 Maraimalai Nagar, சாப்டர் 4 பெரம்பூர் பிரான்ச் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நான் போய் இருக்க முடியுமானா டெஃபினட்டாக கிடையாது. என்னால் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வேலைக்கு ஒரு பிரியாணி தான் சாப்பிட முடியும். ஸோ ஒரு இடத்துல பார்க்க முடியும். கைஸ் 2 பிரியாணி இருந்தால் ஒன்று நான் அதை இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா அந்த பிரியாணி கேட்டு போயிடும். சேம் கான்செப்ட் இங்கே. ஸோ ஒரு பிரான்ச் Redhills முழுக்க என்னோட எக்ஸ்க்ளூசிவாக நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பெரம்பூர் பிரான்ச்னா ஆல்டர்னேட்டிவாக இப்போ இங்கே வீக்லி ட்வைஸ் இங்கே இருப்பேன். அப்போ வந்து தம்பி இங்கே முத்து இருக்காப்பில், இங்கே நாட்டு இருக்காப்பில், பிரகாஷ். ஸோ இவங்கெல்லாம் இந்த பிரான்ச்சை பார்த்துக்கிறேன், நான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக சொன்னால் அவங்களுக்கும் லைஃப்பில் ஒரு க்ரோத் இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரே இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்துட்டு நாட்கள் போகாமல் அவங்களும் அடுத்த லெவலுக்கு இப்போ இருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்களுக்கு கல்யாண கச்சேரி வரும். ஸோ அவங்களும் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது இந்த பிரான்ச் எல்லா பிரான்ச்சுமே நம்பி விடலாம். ஏன்னா எல்லாருமே ட்ரெயின்டு டெக்னீஷியனு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மட்டும் தான் கொடுக்குறாங்க. சர்வீஸ் விட்டாலும் ஒரே சர்வீஸ் தான் கஸ்டமருக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக. இன்னொன்று வந்துட்டு அங்கே உள்ள டீம் தான் இங்கேயுமே இருக்காங்க, வந்துட்டு போகிற டீம் இருக்காங்க. ஸோ 1-2 பேர் லோக்கலில் இருக்காங்க பெரம்பூரில். ஸோ கைஸ் இந்த பெரம்பூர் பிரான்ச் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டேரி, கொளத்தூர், மாதவரம், வியாசர்பாடி, சர்மா நகர், மூலக்கடை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மின்ட் இருக்குது, ஐநாவரம், வில்லிவாக்கம், இந்த சுற்று சரௌண்டிங்க்கு சென்டர் பாயிண்ட்டாக தான் இந்த பெரம்பூர் அமைஞ்சிருக்கு. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கிளாசிக் 350, இங்கே ஒரு புல்லட் 500 புல்லட் 500 ஒர்க் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டர்பர்ட் அண்ட் வெளியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரீபான். அண்டு இப்போ இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பிப்ரவரியோட லாஸ்ட் டேட் 28th இருக்கும். ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பிரான்ச்சுமே பிஸியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்னால தான் நம்மளால் வந்துட்டு ஒரு பேட்ச், ஒரு பிரான்ச், ஒரு சாப்டர் அண்ட் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ரொம்ப ஒரு பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கராஜ் கூட வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே ஓப்பன் பண்ண நாள்லேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்களோட வண்டி என்ன கண்டிஷன் வந்தால் ரெடி பண்ணணும், ரெஸ்டோர் பண்ணணும், நம்மகிட்ட எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக தெரியும். ஆனால் இங்கே சேல்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக புல்லட்ஸ் ஏதாச்சும் நம்மகிட்ட சேல்ஸ் இருக்கா? இல்லை சேல்ஸ்க்கு பண்ணணும், அதுக்கு ஒரு கேரேஜ் ஆரம்பிக்கணுன்ற ஐடியாவில் இருக்கா? டெஃபினட்டாக சிகை சேல்ஸ் இங்கே இருக்குது. சேல்ஸ் இல்லாமல் இல்லை. இன்னும் சேல்ஸ்னால் ராயல் என்ஃபீல்டோட ஸ்பேர்ஸ் சேல்ஸ் கிடைக்கும். அலாய் வீல்ஸ் இருக்குது, சைலன்சர் சேல்ஸில் இருக்குது. ஹேண்டில் பார் வர்தான்ச்சோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பேர் கேட்டுட்ருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அந்த பக்கம் ஹேண்டில் பார்ஸ், டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பம்பர்ஸ், ஸோ சீட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ரொம்ப பேரோட ஒரு ரெக்குவயர்மெண்ட் சேல்ஸுன்னும் போது என்னால் இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிள் இப்போ இந்த சீட்டு வந்துட்டு டேமேஜ், இங்கே வந்து பாருங்களேன், இந்த சீட் ஃபுல் பிளேட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இதெல்லாம் கல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேல் பண்ணுறோம். என்ன சேல் பண்ணுறோம்? ஸோ அதே சீட்டை நல்லா கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே இருங்க ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி கலாய் பிளேட். அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிளேட்? மெட்டல். இது கலாய் பிளேட். ஸோ எந்த விதத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு டேமேஜஸ் ஆகாது, வாரண்டி. அண்ட் இது எல்லாமே நீங்களே பண்ணுறீங்களான்னா கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருப்பாங்க, ரைட்? ஸோ
சீட்டுக்கு யார் ஸ்பெஷாலிட்டி நம்ம சென்னை சரௌண்டில் அவங்ககிட்ட போய் எடுத்து வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இப்போது கஸ்டமர் பெரம்பூரில் இருக்காங்க, மேபி இது வேறு ஏரியாவில் இருக்கும், அவங்க போயிட்டு ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு சிரமமாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட எடுத்து வந்து இங்கே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி போயிட்டு வரணுன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 100-200 பெட்ரோல் ஆகும். நாங்கள் அதை வந்துட்டு இங்கே வச்சு கொடுத்துட்றோம். இதுதான் வந்துட்டு ஓப்பன் டாப். சரிங்க. ஸோ இப்போ கஸ்டமர் போனாருன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணி ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு வாங்கிட்டு வரணும். நம்மக்கிட்ட வரும்போது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இங்கே வரும்போது என்னென்ன ரெடி பண்ணணும், ஒரு பீஸ் கண்டிப்பாக வச்சுருப்போம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சரி கட் சீட் இருக்குது, இங்கே வந்து பாருங்களேன் ரீபான் சீட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் கஸ்டமர் இப்போ லாங் ட்ராவல் பண்ண போகிறாங்க, இங்கே பாருங்கள் ஒரு கட் சீட்டு, ஒரு ஜம்போ சீட்ஸு, இந்த மாதிரி. இப்போது அது போயிடுச்சுன்னா அதையும் நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணியும் வச்சுப்போம். ஸோ கைஸ், இதுதான் எல்லாமே சேல் இருக்குது. பை சான்ஸ் உங்களோட ராயல் என்ஃபீல்டை ஒரு அவசரார்த்தத்துக்கு சேல் பண்ணணுன்னா நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணலாம், வாங்க கொண்டுட்டு வாங்க, உங்கள் ரேட்ஸ் உங்களோட வண்டியை காட்டுங்க. யாராவது வேணுன்ற ஆள் சொல்லியிருப்பாங்க, ஆனால் எதாவது கஸ்டமர் யூஸ்வலாக வரும்போது ஆனால் தம்பி கேட்டான், ஆனால் மச்சா கேட்டான், ஏதாவது ஒரு வண்டி சேலுக்கு வந்தால் சொல்லுங்கண்ணே. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஓகே, டேரெக்டாக டீல் பண்ணி நீங்கள் 2 பேரும் ஒரு, ஏன்னா அவங்களுக்கு வண்டி தேவை, உங்களுக்கு வண்டியை விற்கணும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வண்டியை சார்ட் அவுட் பண்ணணும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் ஸ்பேர்ஸ் சொல்லிட்டீங்க, ஆக்சரி சொல்லிட்டீங்க. இன்னொரு இப்போ இவ்வளோ புல்லட்ஸ் இருந்தாலுமே நம்ம பார்க்கிங் லாட்லையும் நிறைய புல்லட்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஜெனரல் சர்வீஸ்க்கு வரணும்னா முன்னாடியே நம்ம பெரம்பூர் பெஞ்சில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா, இல்லை டேரெக்டாக வாக்கின் பண்ணலாமா? அது கைஸ் ஆக்சுவலாக பிரச்சனை கிடையாது, இங்கே டேரெக்டாக வாக்கின் பண்ணலாம். வேரல்ஸ் நம்ம ரெடில்ஸ் பிரான்ச்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை நம்மளோட மறைமலை பிரான்ச்லும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு நல்லாவே இருக்குது. சிட்டியில் இருக்கிறனால எல்லாருக்குமே தெரியும், சிட்டியில் ஒரு கடை ரெண்ட் எடுக்கணும்னா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணணுன்றது இந்த கடை வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்ஃபேக்ட் வீடு வாடகை போனால் கூட இன்றைக்கி டபுள் பெட்ரூம் வந்துட்டு 8000 ரூபா கம்மி கிடையாது. அப்போது ஒரு கடை கமர்ஷியல் எவ்வளோ ரூபா இருக்கும். செலவுன்றதோட இது வந்துட்டு ஒரு பேஷனேட்டோட லவ்வோட பண்ணுற விஷயம். ஸோ நம்மளோட எல்லா பிரான்ச்சிலுமே இந்த மாதிரி மெட்ராஸ் பைக்கர் சாப்டர் 1, 2, 3, 4 இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல போகும்போது கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது தானே. இப்போது பைக் லவர்னா சின்ன சின்ன பைக்ஸ் வாங்கி வைப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பெரம்பூர் பிரான்ச் நீங்கள் வரணுன்னா எப்போ வேணாலும் வாக்கின் பண்ணலாம். மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் டே, சண்டே கம்பல்சரி லீவுங்க. அதாவது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி கேஸ்னால் ஒர்க் பண்ணும். ஏன் அந்த கம்பல்சரி லீவ்னா, சிகைஸ் நான் வந்து ஈஸியாக தம்பிங்களை வேலை சொல்லிடலாம், தம்பி இதை பண்ணிடுங்க, இதை முடிச்சுருங்க, இந்த வண்டி டெலிவரி இருக்குது உட்காந்து, இது வேறு எனக்கு களத்தில் இறங்கி செய்கிறது வேறு. ஸோ அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு டே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சண்டே நல்லா தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு தூக்கம் தான் ரெஸ்ட்டு. ஸோ ரொம்ப பேர் இன்றைக்கி டிரைவர்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நல்ல ஒரு ரெஸ்ட் இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளுமே ஒரு நாள் நைட்டு தூங்கலைன்னா பாடி எவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும், டல்லாயிரும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சண்டே பொறுத்த வரைக்கும் இங்கேன்னு இல்லை, முடிஞ்சளவுக்கு நம்மளோட எல்லா சாப்டருமே ஷட் டவுனில் இருக்கும். ஸோ தட் அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ஆக்கி சாப்பிட சொல்லுவேன். ரூமில் எல்லாம் இருந்தாங்கன்னா பசங்க நல்லா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கைஸ், ARK டைரிஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. லெட் மீ இன்ட்ரடியூஸ் ஹிம் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப ஒரு பேசிக் ஸ்க்ராப்லேருந்து ஆரம்பித்தாப்பில். இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணோம் ஒரு 3 years பிஃபோர் தான், ஒன்றுமே கிடையாது. பட் இன்றைக்கி அந்த புண்ணியத்தில் பிரதரும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காப்புல, நாங்களும் ஒரு நல்ல பொசிஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அண்டு நம்மளை நம்பி ஒரு 25-30 குடும்பம் இருக்குது, அண்ட் பிரதரை நம்பி ஒரு 2-3 குடும்பமும் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி டு, இதுதான் வந்துட்டு ஹெல்த்தியான க்ரோத். வளரும்போது நீங்களும் வளரணும், நானும் வளரணும், சேர்ந்து வளரணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம அந்த கடை எடுத்தோம், அதுக்கப்புறம் பெரிய கடை மறைமலை நகர் பெரம்பூர் வருஷம் ஒரு பிரான்ச் இருக்கு. இதாவோடு ஆக்சுவலாக பிரதர் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாப்ல. இப்போ நீங்கள் நம்ம வந்துட்டு என்ன பிரதர் எப்போ கடை பக்கமே வரதில்லை, இந்த பக்கம் வந்தால் ஒரு 8 பார்த்துட்டு போங்கன்னா, பிரதர் அங்கே இருக்கேன், பிரதர் திருச்சியில் இருக்கேன், இங்கே மதுரையில் இருக்கேன், இப்போது ஹைதராபாத். நான் என்ன ஒரு பக்கம் என்ன தந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ட்ராவல் பண்ணுறாப்புல ரொம்ப விஷயத்தை இனி கற்றுக்க போகிறாங்க. சிகைஸ் நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னா டெஃபினட்டாக ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். 4 இடத்துக்கு போய் 4 பேரை பார்க்கும்போது தான் 4 விஷயத்தை கற்றுக்க முடியும். இன் தட் ஹீ இஸ் டூயிங் வெரி வெல். பிகாஸ் ஃபுட்டை பார்க்கணும், ட்ராவலை பார்க்கணும், ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அண்ட் அது போக அவங்களோட தொழில் இப்போது யூடியூபராக இருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரோ, இப்போ நீங்கள் பெரம்பூர் சைடு ஆரம்பிச்சிட்டிங்க, பெரம்பூர் ரெட்டில்ஸ் மறைமலை நகரில் இருக்குது. பட் ஆனால் இந்த OMR சைடு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ நம்ம ஏன்னா நிறையா அந்த சைடு வீடியோ பண்ணுறோம், பட் அதிகமாக கேட்குறது பார்த்தீங்கன்னா நம்மளது அந்த சைடு இல்லை. எங்களுக்குமே இங்கே அதிக லைக் என்கொயரி வர்றது வேளச்சேரி, OMR, சோழிங்கநல்லூர்,
கைஸ் என்ன ஆக்சுவலி த திங் இஸ் நான் சொன்ன மாதிரி தான் நம்மளால் 1-2 பிரான்ச் இங்கே பார்க்கும்பொழுது அங்கே போனால் நல்ல ஒரு டீம் ஃபார்மேஷன் இருக்கும். டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் ஆண்டவனோட சப்போர்ட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு டீம் இருந்தால், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் டீம் ஃபார்மேஷன் இல்லாமல் எந்த விஷயமே சாத்தியம் கிடையாது. ஸோ இன்னும் டீம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது டெஃபினட்டாக வில் ட்ரை டு கம் அவுட் இன்னர் சிட்டி. பிகாஸ் இப்போ ரெடில்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா பெரம்பூர், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் மவுண்ட் ரோடு இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகிருக்கோம் சிட்டியில். பிகாஸ் எங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் அவுட்டர் சிட்டியில் இருந்தது. அண்டு உண்மையாலே இந்த பெரம்பூர் பிரான்ச் இவ்வளோ பிஸியாக போகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அண்டு இப்போ கரண்ட்லி 3 டெக்னீஷியன் எப்போவுமே இங்கே இருக்காங்க. பை சான்ஸ் வண்டிங்க அதிகமாக இருக்குன்னா எங்களோட ஹெட் ஆஃபீஸ் ரெடில்ஸ்லேருந்து மறுபடியும், ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு மினி ஃபேக்ட்ரினே சொல்லலாம். ஏன்னா டே ஷிஃப்ட் நடக்குது. இப்போது சமீபமாக நைட் ஷிஃப்ட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரீசன் என்னன்னா ரெஸ்ட். இப்போது ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா வெயில் காலம் தானே, வெயிலில் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. நைட்டு ஒரு ஷிஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட்டு பிரித்து போட்டுறேன். ஸோ தட் எனக்கும் என்ன ஆகுதுன்னா வேலை ரொம்ப சூப்பராகவும் நடக்குது, அவங்களுக்கும் நல்ல ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஏன்னா ஒரே ஆளை போட்டு நம்ம ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சூப்பர். இல்லை, ஸோ ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த பெரம்பூர் பிரான்ச்சில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு. கைஸ், ராயல் என்ஃபீல்டுக்கான ஃபுல் சர்வீஸ் பண்ணுறோம். அக்சசரிஸ் இருக்குது. அண்ட் உள்ள இந்த ரூம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இந்த ஒரு ஸ்டோர்லேயுமே வந்துட்டு ராயல் என்ஃபீல்டுக்கான எல்லா ஸ்பேர்ஸுமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கோன் செட்டாக இருக்கட்டும், எல்லா ஸ்பேர்ஸுமே ராயல் என்ஃபீல்டுக்கானது இங்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், கேபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓய்டு கிடச்சிடும். ஸோ கைஸ், இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த நம்ம பெரம்பூர் பிரான்ச் வந்தால் மட்டும் போதும், ஸ்பேர்ஸ் அவைலபிள் ரெடியாக இருக்குது. ஆயில் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவோம். அக்சசரிஸ் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ யூ நோ நீட் டு வரி, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா வரி பண்ணிக்க வேணாம். அண்ட் இங்கே ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஓப்பனிங் அன்றைக்கி 50 பேருக்கு வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தோம். சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சும் காட்டணும். ஸோ பேஜ் பார்த்து வரவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் தர முடியுமா பிரதர்? இதில் என்றைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு நான் சொன்னேன்னா நம்ம 3-4 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டோம். ARK Diaries நண்பரோட வீடியோ பார்த்துட்டு வந்தோன்னா டெஃபினட்டாக வில் ஹாவ் ஏ டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் இது சொல்லி நான் ஏமாற்றணும்னு விருப்பம் இல்லை. பட் வில் கிவ் த பெஸ்ட்டாக வண்டி பண்ணி கொடுப்போம். நாளைக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் பண்ணித்தரோம். எக்ஸாம்பிள், இப்போ ARK Diaries பண்ணி வந்திருக்கும் போதுன்னா இன்னும் ரீசனபிள் ப்ரைஸோ ரீசனபிளாக தான் இருக்கும். அடிஷ்னலாக என்ன இருக்கும்னா, நான் சொன்னல டிஸ்கவுண்ட் சொல்லி மக்களை ஏமாற்றலாம், நான் இது சொல்ல ரீசனபிள் ப்ரைஸ் மக்களுக்கு போடுறது தான். ஏன்னா இதுதான் பிஸ்னஸ் டெக்னிக்லாம் கிடையாது, இதுதான். பட் அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா 3 மந்த் ஓட்டுவாங்களா, இல்லை 4 மந்த்ஸ் சம்டைம்ஸ் ஓட்டுவாங்க சிந்தட்டிக்னால. நான் என்ன சொல்கிறேன், 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆயில் செக் பண்ணிக்கோ. நான் ஆயிலெலாம் டாப்அப் பண்ணித்தரேன். ஒரு 200-300 ml ஃப்ரீயாக டாப்அப் பண்ணித்தரேன். யார் பிரதர் வீடியோ பார்க்கும்போது ஆயில் டாப்அப் பண்ணித்தரேன். அண்டு செயின் கிளீனிங், இதெல்லாம் பண்ணித்தரேன். பட் வேரல்ஸ் இது நான் வீடியோ பார்க்காம ரேண்டமாக நாங்களும் கஸ்டமர் வரலாம் ஒரு 100 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் டாப்அப் பண்ணுற, செயின் க்ளீன் பண்ணுற, வண்டியெல்லாம் கொஞ்சம் ஓட்டி செக் பண்ணி ஏதாவது இஷ்யூ இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுவோம், பண்ணி கொடுக்க மாட்டோம். ஏன்னா பண்ண வேண்டியது உங்களோட கடமை, இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என் கடமை. பிரதர், டிஸ்பேட் வந்துட்டு தேயிற கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் மாற்றிக்கோங்க. சப்போஸ் டிஸ்பேட் நீங்கள் மாற்றலைன்னா டிஸ்க்கு பிளேட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த இன்ஃபார்மேஷன் கொடுப்பேன் தவிர டிஸ்க்கு பேடு மாற்ற மாட்டேன். ஏன்னா மக்கள் தப்பாக புரிஞ்சுப்பாங்க சில பேர். பிரதர் மாற்றி தரேன்னு சொன்னீங்களே வீடியோவில், பட் வாங்க நல்லாவே பண்ணித்தரேன். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரம்பூரில் நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்கன்னு. அண்ட் பிரதரையும் வெல்கம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ திங்க் நம்ம இன்னும் ரெடில்ஸில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மக்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்குது, தரமான சம்பவம்லாம் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, நானும் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் ப்ரோ. சூப்பர், தேங்க்யூ. கலரில் வண்டி இறக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடில்ஸ் ஷோரூமில் வந்து எடுப்போம். ஸோ அதில் வந்து ஃபுல்லி மாடிஃபைடு ஏர் பிரஷ் பெயிண்ட் பண்ண நிறைய புல்லட்ஸ் Yamaha RXலாம் இருக்குது. ஸோ அது இன்னும் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரம்பூர் சர்க்கிளில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ராயல் என்ஃபீல்ட் ரெடி பண்ணணும், ஜெனரல் சர்வீஸ் பண்ணணும், ஆக்சரிஸ் ஃபிட் பண்ணணும், ஸ்பேர்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா மெட்ராஸ்பைக்கர் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.